Hello friends, welcome to Kavita Samayalare. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான முட்டை மசாலா, எக் பெப்பர் மசாலா. டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துல பண்ணிடலாங்க. ரொம்ப ஒரு ஈஸி சிம்பிள் ரெசிபி, நல்ல டேஸ்டா இருக்கும். சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷா வச்சுக்கலாம். அப்படியே வெள்ளை சாதத்தோட போட்டு நம்ம கலந்து சாப்பிடலாம். இல்ல வெரைட்டி ரைசஸ்க்கும் நம்ம சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடலாம். செம்ம டேஸ்டா இருக்குங்க. பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் இது ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ரெசிபி. டக்குன்னு செஞ்சிடலாம். சாதம் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு முட்டை மசாலா செஞ்சாவே நம்ம சாதத்தோட கலந்து சாப்பிட்றலாம். முட்டையில விதவிதமா எவ்வளவோ ரெசிபிஸ் ட்ரை பண்ணியிருப்போங்க. பட் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்களேன், ரொம்ப நல்லா இருக்கும். முக்கியமா ரொம்ப ஈஸிங்க. அதிகமான மசாலா பொருட்கள் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை. சிம்பிளா வீட்டில் அதை வச்சு டக்குன்னு பண்ணிடலாம். நல்ல டேஸ்டா இருக்கும். எல்லா விதமான மெயின் டிஷ்ஷஸோடவும் நல்ல பொருத்தமா இருக்குங்க. வாங்க அருமையான எக் பெப்பர் மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு 5 முட்டையை வேக வச்சு தோல் எடுத்து வச்சிருக்கிறேங்க. ஒரு 8 நிமிஷமா முட்டையை நல்லா வேக வச்சுட்டு தோல் உரிச்சு வச்சாச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது இப்படி லைட்டாக அப்படி கீறி விட்டுட்டு அந்த எக்கோட ஒயிட்டை முழுசாக வெளியே எடுத்துருங்க. இப்படி இதே மாதிரி எல்லா முட்டையும் கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த எக்கு ஒயிட் தனியாகவும் எல்லோ தனியாகவும் பிரிக்கிறதுக்கு ரீசன் இருக்குங்க. ஒரு 2 முக்கியமான ரீசன் இருக்கு, அது உங்களுக்கு சொல்றேங்க. இப்போ நம்ம மஞ்சக்கரு தனியாகவும் முட்டையோட வெள்ளைக்கரு தனியாகவும் பிரிச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த எக் ஒயிட்டை இப்படி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிப்போம். நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இப்படி கட் பண்ணி செய்யும் போது நல்லா இருக்குங்க. நல்ல எக்கை நல்லா தொக்கு மாதிரி வதக்கி நம்ம சாப்பிடலாம். இப்போ வேக வச்ச முட்டையில வெள்ளைக்கரு மட்டும் தனியாக எடுத்து நல்லா இப்படி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ எக் மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. நம்ம எக் மசாலா வதக்கிட்டு மற்ற தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நல்ல ஒரு அடிக்கணமான கடாய் வச்சாச்சு. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். கூடவே ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின பூண்டு, அதாவது ஒரு 4-5 பல் பூண்டு நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்து அதையும் நல்லா பொரிய விட்டுறலாம். கூடவே ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, அடுத்ததா நல்ல பொடியாக நறுக்குன்னு பச்சை மிளகா 1, கூடவே நல்ல பொடியாக நறுக்குன்னு 2 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாங்க. வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டா நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் இப்படி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ இதில் மசாலா பொடியெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, கூடவே நல்லா நரைச்சி அளந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பொடி. இதுலேயே பட்டை கிராம்பு மல்லின்னு எல்லாம் போட்டு அரைச்சிருப்போம். இந்த ரெசிபி ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க அதை செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி முட்டை வறுவல், மட்டன், சிக்கன், வெஜ்ஜு எல்லாத்துக்குமே நல்ல சூட் ஆகும். மசாலா பொடி போட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா வறுத்து விட்டுட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ இந்த மசாலாவில் கொஞ்சம் தொக்கு மாதிரி வெந்து வரக்கு தண்ணி சேர்த்துக்குவோம். நாங்கள் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேன். நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம இதை கொதிக்க விடுவோம். நல்லா கொதிச்சு திக்காய் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சிருக்கிற அந்த முட்டை வெள்ளைக்கருவை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். கூடவே பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலையும் சேர்த்து நல்லா எல்லாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இது வதங்கி வரட்டும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மஞ்சக்கருவை தனியாக எடுத்து வச்சிருக்கிறோங்க. அதை இப்போ சேர்த்துக்குவாங்க. நல்ல கசகசன்னு உடஞ்சி போகாமல் அழகாக நம்ம வதக்கி எடுத்துடலாம். இது சேர்க்கறதுக்கு இன்னொரு ரீசன் இருக்குது. அதாவது இப்படி தனியாக மஞ்சக்கரு வெள்ளைக்கரு பிரித்து சேர்க்கறதுக்கு ஒரு சிலர் ஜிம்முக்கு போகிறவங்க, நிறைய ப்ரோட்டீன் எடுத்துக்கணும்னு விருப்பப்படுறவங்க அந்த முட்டையை நிறையா சாப்பிடுவாங்க. பட் வெள்ளைக்கரு நிறையா சாப்பிட்டுட்டு அந்த மஞ்சளை கொஞ்சம் கம்மியாக தேவையான அளவு மட்டும் எடுத்துப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவையான அளவு மட்டும் மஞ்சக்கருவை சேர்த்துட்டு நம்ம மீதியை எடுத்துக்கலாம். ஸோ இங்கே நான் ஒரு 3 மஞ்சக்கருவு போட்டிருக்கிறேன். உங்கள் விருப்பம், நீங்கள் ஃபுல்லாகவும் போடலாம், இல்லை கம்மியாக போடலாம், இல்லை போடாமல் செய்யலாம், அது உங்கள் விருப்பம். பட் இந்த ரெசிபி நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதாங்க, சுவையான அருமையான முட்டை மசாலா ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு.
இது சாதத்தோட கலந்து சாப்பிட்றதுக்கு அட்டகாசமா இருக்கும். சப்பாத்தி பூரிக்கு எடுத்துக்கலாம், வெரைட்டி ரைசஸ் கூட எல்லாம் நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு அருமையான ரெசிபி இது. மிஸ் பண்ணாம இந்த மாதிரி ஒரு தடவை முட்டையை ட்ரை பண்ணி பாருங்க. என்ஜாய் பண்ணி சாப்பிடுவீங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்க. தேங்க்யூ.